இங்க ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்றான். நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றான். உனக்கு கட்டிக்கிறேன்னு சொல்றா. போன் பேசணும்னு சொல்லி என் போனை ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிடுறான். ஒரு பக்கம் என் செயினை ஒருத்தன் அறுத்துட்டு ஓடுறான். இன்னொருத்தன் என் பேக் புடிங்கிட்டு ஓடிடுறான். இப்படி 3 பேருமே 3 திசையில ஓடிட்டு இருக்கானுங்க. நீ ஃபர்ஸ்ட் யாரை பிடிச்சு என்னோட எந்த பொருளை மீட்டு கொடுப்பான்னு கேக்குறா. இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்னு தூரத்துல இருந்து ஹீரோயினை செட்டிச்சிட்டு இருக்க. ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பையன் நான் போனை தான் மீட்டு கொடுப்பான்னு சொன்னதும் நீ தப்பான ஆன்சர் பண்ணிருக்க. உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுறா. இவன் எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் ஹீரோயில ஃபாலோ பண்ணிட்டு போனதுல ஹீரோயின் ஒரு அர்ஜென்ட்றதை இவன் கண்டுபிடிச்சிடறான். மறுபடியும் ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்திருக்கான். அந்த பையல்கிட்ட ஹீரோயின் அதே क्वेश्चन கேட்க அவன் நான் உன் சைனா தான் மீட்டு கொடுப்பேன்னு சொல்றான். ஆன்சர் தப்புன்னு அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்த வந்து ப்ரப்போஸ் பண்றான். அவன்கிட்ட இதே கேள்வி கேட்டுட்டு இருப்பா. அவன் பேக்னு சொல்றான். அதுவும் தப்புன்னு சொல்லிடுறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ மூணுமே தப்புனா அப்ப இதுதான் கரெக்ட்னு தலையை பிச்சுக்கிட்டு நான் அவன்கிட்ட ப்ரப்போஸே பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க மாமாவும் நீயும் தப்பான ஆன்சர் தான் பண்ணுவ வேணாம் சொல்லி அவனை தடுத்து இப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஹீரோயின் வீட்லயே பேசி பொண்ணு பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. இவளுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லாதால வேண்ட விருப்பம் தான் காஃபியை கொண்டு போறா. ஹீரோ அப்பா அம்மா கிட்ட காஃபியை கொண்டு போய் அவங்க எடுக்க வரும்போது வேணும்னே அங்க இருந்து ஹீரோ கிட்ட கொண்டு போய் ஒரு சின்ன பையனுக்கு சிக்னல் கொடுப்பான். அவன் பால் தூக்கி காஃபி மேலே வீசிட அது ஹீரோ மேல பட்டு ஒரே அசிங்கமா போயிடுது. இருந்தாலும் ஹீரோ அவங்க அப்பா எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட இவ்வளவு பண்ணியும் வேஸ்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முகமே மாறிடுது.